யுவன் ஆதிராவிற்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னதும் அப்படியா என்று தீரன் ஆதிராவை திரும்பி பார்க்க அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள். அப்புறம் வேற யாரு இருக்கா என்று மீண்டும் யுவனை பார்த்து கேட்டான். எங்க அம்மா இருக்காங்க அப்புறம் என்று தீப்தியிடம் சொல்லி ரேவதியை அழைத்து வர சொன்னான். சரி என்று தீரன் நின்று கொண்டிருக்க, உட்காருங்க சார், வருவாங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்று ஹாலில் இருந்த சோஃபாவில் அவனை அமர சொன்னான். வீடு நல்ல விஸ்தாரமாக அழகாக இருந்தது. வீட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு தீரன் மீண்டும் ஆதிராவை பார்த்தான். அவளோ, இப்ப எதுக்கு இவர் இங்க வந்தாரு? இவரை தவிர வேற போலீஸ் யாருமே இல்லையா? இவர்கிட்டதான் இதை கொடுக்கணுமா என்று நினைத்தபடி கடுகடுவென்று நின்று கொண்டிருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க உட்காரலாமே, எதுக்கு நிக்கிறீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேனா? இல்லையே என்று கேட்டான். யுவனும் அம்மாவை அழைக்க சென்றதால் அங்கே ஆதிரா, தீரன், அவன் அசிஸ்டன்ட் சரவணனை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் சார், நானும் தான் கால் கடுக்க நின்னுட்டு இருக்கேன், என்ன பார்த்தா உங்களுக்கு உட்காரணும்னு சொல்ல தோணலையா? ஏன் சார், அந்த அம்மா மேல மட்டும் தனி கரிசனம் உங்களுக்கு? மீ பாவம்ல என்று மைண்ட் வாய்ஸில் புலம்பிக் கொண்டிருந்தான் சரவணன். ஆதிரா பதில் சொல்லாமல் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் ரேவதியை அழைத்து கொண்டு தீப்தியும் மீனாட்சியை அழைத்து கொண்டு யுவனும் வந்துவிட்டார்கள். தீரனை பார்த்ததும் அவ்வளவு அதிர்ச்சி மீனாட்சிக்கு. அவர் கண்கள் கலங்க ஏதோ வேகமாக அவனிடம் பேச வர அதை புரிந்து கொண்ட ஆதிரா தன் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் எதுவும் தெரியாததால், அம்மா, இவரு டிசிபி தீரன் சார்மா, நம்ம ரேவதி கேஸ விசாரிக்க வந்திருக்காரு என்று தாய்க்கு எதையோ சொல்ல முற்பட்டாள். அதை தீரன் கவனித்து விட்டான். தன் அண்ணனுக்கு தான் யார் என்று தெரியக்கூடாது என்று நினைக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். மீனாட்சி கணவன் இறப்பிற்கு பிறகு அவ்வளவாக வெளியே வருவதில்லை. தன் மகன் திருமணத்திற்குத்தான் அவர் கொஞ்சம் சரியானார். பின்னர் பேர பிள்ளைகளுடன் தான் பெரும்பாலும் அவர் நேரம் கழிகிறது. பின்னர் தீரன் ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. மேபி நீ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் சொல்லாம விட்டுருப்ப, உன் மேலேயும் அதுல தப்பு இருக்கலாம், அதையும் சேர்த்து சொல்லு. ஏன்னா நிச்சயமா இவன மாதிரி ஆளுங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். இருந்தாலும் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக கேக்குறேன். அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு என்றவன் மற்றவர்களை அங்கிருந்து போக சொன்னான். காரணம் அவளுக்கு சங்கடமாக இருக்கும் என்று. அவர்களும் செல்ல போனார்கள். யாராவது ஒருத்தர் கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் என்று ஆதிராவை பார்த்து கொண்டு கூறினான். அதற்கேற்றது போல யுவனும், ஆதிரா, நீ கூட இருமா, நாங்கெல்லாம் போறோம் என்று அவர்கள் மூவரையும் விட்டு மற்றவர்கள் சென்றனர். அந்த சரவணன் தான் ரேவதி சொல்வதையெல்லாம் ரெக்கார்ட் செய்வதற்காக நின்றிருந்தான். சொல்லுமா, எப்படி உங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு என்று கேட்டான் தீரன். அவள் தான் கல்லூரி படிக்கும் பொழுது இருவரும் பேசி பழகி காதல் என்ற ஒரு வட்டத்திற்குள் வந்த பிறகு அவன் பேசி பேசியே அவன் வலைக்குள் தன்னை விழ வைத்தது என்று ஒவ்வொன்றையும் அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சொல்ல ஒவ்வொரு முறையும் சங்கடமாக உணரும் பொழுது, என்ன ஒரு போலீஸ்காரனா பார்க்காத, உங்க அண்ணனா பாரு என்று கூறினான் தீரன். அவள் சில நேரத்தில் தடுமாறும் பொழுது அவன் ஆதிராவை பார்ப்பான். ஆதிரா அவள் கையை பிடித்து அவளை தட்டி கொடுத்து மீண்டும் சொல்ல துவங்கினாள். ஒரு வழியாக அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நேர்ந்தது என்று சொல்லி முடித்தாள். உனக்கு எப்ப உண்மை தெரிய வந்தது? அவன் பல பெண்களுடைய வாழ்க்கைய நாசப்படுத்திருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டான் தீரன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க வீட்டுக்கு வர வச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தான். அப்ப என்கிட்ட ஒரு போன் கிடைச்சது. அதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது. நான் அதை அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன் என்றாள் ரேவதி. சரி, இப்ப அந்த போன் எங்க என்றான். என்கிட்டதான் இருக்கு என்றாள். அதை எடுத்துட்டு வந்து தரீங்களா என்றான் தீரன். சரி என்று போனாள் ரேவதி. அந்த தீபக்கு என்னைக்கு மேரேஜ் என்று தன் அசிஸ்டண்டை பார்த்து கேட்டான் தீரன். இன்னும் 2 நாள்ல சார் என்றான் சரவணன். ஓ என்று ஒரு கணம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். இப்போதைக்கு அவன் மாட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. அப்படி அவனை மாட்ட வைக்கணும்னா அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய வைக்கணும் என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தான் தீரன். அதற்குள் ஆதிரா அந்த போனை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். யோசனையுடனே அவளிடம் போனை வாங்கியவன் அவளின் கையையும் சேர்த்து பிடித்து கொண்டான். ஒரு கணம் இருவருக்குமே ஷாக் அடித்தது போல இருந்தது. படக்கென்று கைகளை எடுத்துக்கொண்டாள் ஆதிரா. தீரனுக்கும் வெகுநாள் கழித்து தன்னவளை தீண்டியதில் ஏதோ ஒரு புதுவித பரவச உணர்வு. கையை எடுத்துக்கிறீங்களா மேடம், பார்க்கலாம் என்று மனதில் நினைத்தபடி அந்த போனை வாங்கி பார்த்தான். தன் உணர்வுகளை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஆதிராவிற்குத்தான் கொஞ்ச நேரத்தில் இதயம் வெளியே வந்து துடிப்பது போல ஆகிவிட்டது. என்ன இவன் இவ்ளோ நார்மலா இருக்கான்? அது சரி, லஸ்ட்னு சொன்னவனுக்கு இந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்கும்? அவன் விருப்பம் தான் வேற எங்கேயோ இருந்தது போலயே.
என்று வலியுடன் தான் அவனை பிரிய நேர்ந்த காரணத்தை யோசித்தாள். அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை இருக்குமோ? அப்பவே 3 வயசு என்ற யோசனையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா. என்னை விட்டுட்டு இன்னொருத்திய உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று அவள் மனம் கேட்டுக்கொண்டிருக்க டெலிபதி போல நிமிர்ந்து ஆதிராவை பார்த்தான் தீரன். அவன் அப்படி சட்டென்று தன்னை பார்த்ததும் இமைகளை தாழ்த்தி கொண்டாள் ஆதிரா. அவளையே ஒரு கணம் குறுகுறுவென்று பார்த்தவன், இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஓகேதான், ஆனா 2 நாள்ல நாம அவனுடைய கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு வேற ஏதாவது பெருசா பண்ணணும். தென் இத கூட சப்மிட் பண்றதுக்குள்ள அழிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. பத்தாததுக்கு வீக்கெண்ட்ஸ் வேற வருது. 1 நிமிஷம் இருங்க என்று சொன்னவன் தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவன் அப்படி சென்றதும் அப்பாடா என்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் அவனுடைய அசிஸ்டன்ட் சரவணன். என்ன கொடுமை சரவணன் இது என்று சொல்லிக்கொண்டே அவன் அமர அதை பார்த்து ஆதிராவும் ரேவதியும் சிரித்தார்கள். ஏன் சார் அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரா என்று கேட்டாள் ஆதிரா. ஐயோயோ, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளால முடியல மேடம். இவருக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட போவார்னு பார்த்தா இன்னும் ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கார் மேடம் என்றான் சரவணன். ஏன் சார், அவரு வைஃபு அப்புறம் 6 வயசு பையன் இருந்தாங்களே அவங்களாம் எங்க என்றாள் ஆதிரா. எது என்று அவன் எட்டி பார்த்து விட்டு கெக்க பக்கவென்று சத்தமாக சிரித்தான். கல்யாணமே ஆகலன்னு சொல்றேன், நீங்க என்ன மேடம் 6 வயசுல குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க? குட் ஜோக் என்றான் சரவணன். அப்போ உண்மையாவே அவருக்கு வைஃபு குழந்தெல்லாம் இல்லையா? அவருக்கு கல்யாணம் ஆகலையா என்று பதட்டத்துடன் கேட்டாள் ஆதிரா. அட நீங்க வேற மேடம், டெய்லி ஒரு முறையாவது அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப வரைக்கும் சாமியார் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு பொண்ணா மேடம் கிடைக்கல? எவ்வளவு பொண்ணுங்க மேடம், அதுவும் இவர் அத்தை பொண்ணு ஷாலினின்னு இருக்காங்க என்று சரவணன் கூறியதும் ஷாலினியா என்றாள். இந்த பேரு இவளுக்கு குழந்தை இருக்கா என்று பதட்டத்துடன் கேட்டாள் ஆதிரா.